இலங்கையின் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே 660 அடி உயரத்தில் வானத்தை தொட்டு நிற்கும் ஒரு தனி பாறைதான் சிகிரியா. இதன் நுழைவாயிலில் மலையையே செதுக்கி உருவாக்கப்பட்ட 2 பிரம்மாண்டமான சிங்கத்தின் பாதங்கள் இன்றும் நம்மை மிரள வைக்கின்றன. பாறையின் உச்சிக்கு சென்று பார்த்தால் அங்கே ஒரு பெரிய நகரமே இருந்ததற்கான அடையாளங்களும் நீச்சல் குளங்களும் பூங்காக்களும் உள்ளன. மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், மின்சார மோட்டாரோ பம்பு செட்டோ இல்லாத அந்த காலத்திலே இவ்வளவு உயரத்திற்கு தண்ணீரை எப்படி கொண்டு சென்றார்கள்? இன்றும் மழை காலங்களில் அடிவாரத்தில் உள்ள நீரூற்றுகள் தானாகவே வேலை செய்வதை பார்க்கும்போது அவர்களின் பொறியியல் அறிவு நாசாவையே மிஞ்சுகிறது. இங்கே உள்ள கண்ணாடி சுவர், மிரர் வால், 1500 ஆண்டுகள் கடந்தும் நம் முகத்தை பார்க்கும் அளவுக்கு பளபளப்பாகவே இருக்கிறது. பாறையின் செங்குத்தான சுவர்களில் வரையப்பட்டுள்ள இந்த ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களைப் போலவே இயற்கை வண்ணங்களால் தீட்டப்பட்டவை. வரலாறு இது காசியப்ப மன்னனின் கோட்டை என்று சொன்னாலும் இதுதான் உண்மையில் ராவணனின் கோட்டை என்றும் இங்கிருந்துதான் அவர் புஷ்பக விமானத்தை இயக்கினார் என்றும் பலர் நம்புகிறார்கள். எது எப்படியோ, வானத்தில் ஒரு அரண்மனையை கட்டிய அந்த தமிழினத்தின் கட்டிடக்கலை உலகின் 8வது அதிசயம் என்பதில் சந்தேகமில்லை.